குடும்பத்தின் செல்வ செழிப்பு மற்றும் நிலைத்த செல்வம் பெறுவதற்காக ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு முறைகளும் அதற்குரிய நாள் கிழமை மற்றும் பூஜைக்கான உகந்த நேரம் இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? முருகர் அருளால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி நிதிகா சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். சத்தியமாவது சரவண பவமே, முருகா சரணம். ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை என்பது குடும்பத்தின் செல்வம் செழிப்பு மற்றும் நிலைத்த செல்வம் பெறுவதற்காக செய்யப்படும் ஒரு பூஜையாகும். இந்த பூஜை பொதுவாக தீபம் திருநாளான தீபாவளி பண்டிகை என்றோ அல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை தினங்களில் செய்யப்படுகிறது. இந்த பூஜையில் செல்வத்தின் அதிபதியான ஸ்ரீ மகாலட்சுமியும் குபேரரையும் இணைத்து வழிபடும் ஒரு பூஜையாகும். செல்வம் பெருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி குபேர பூஜையை தீபாவளி திருநாளில் செய்தால் இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் என்பது ஐதீகம். வீட்டில் குபேரன் படமும் மகாலட்சுமி படமும் இருந்தால் சுத்தப்படுத்திட்டு பொட்டு வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும். வீட்டில் இருப்பவருக்கு ஆரோக்கியத்தை வேண்டி தொழில் விருத்தி அடைய செல்வம் பெருகணும் என்று எல்லாரும் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று உறவுக்குள்ள நல்ல ஒரு ஈடுபாடோடு இருக்கணும் என்று வேண்டி முதல்ல முதற் கடவுளான விநாயகரை கும்பிட்டு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். குபேரன் மாலை நேரத்தில் தான் லக்ஷ்மி வழிபாடு செய்து அனைத்தும் நலமும் பெற்றதாக ஐதீகம். அதனால மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்தால் மிகவும் நல்லது. பூஜை செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல லக்ஷ்மி பூஜைக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்காக குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். குபேரனுக்கு அர்ச்சனைக்காக நாணயங்கள் எடுத்து வச்சுட்டு தாமரை பூக்கள், துளசி, வாசனை பூக்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு அக்ஷத்தை ரெடி பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வெற்றிலை பாக்கு பழங்கள் வைத்து ஒரு மணப்பலகை எடுத்துகிட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு அதற்கு மேலே கோலம் போட்டு வடக்கு திசை நோக்கி கிழக்கு பார்த்த மாதிரி படங்கள் எல்லாம் வைத்து வாசனை பூக்களால் அலங்கரித்து நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய வெற்றிலை பாக்கு பழங்கள் எல்லாம் வைக்கலாம். வைத்துட்டு குபேர எந்திரம் ரெடி பண்ணிட்டு குபேர எந்திரம் இல்லை என்றால் வரைஞ்சிக்கலாம். விநாயகரை குலதெய்வத்தை மனதில் நினைச்சிட்டு முதல்ல லக்ஷ்மி தாய்க்கு 108 மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ண வேண்டும். அடுத்து குபேரனுக்கு 108 மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணி பிறகு ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து தொடர்ந்து குபேர ஸ்துதியை சொல்லி வணங்க வேண்டும். குபேராய நமகா, தனபதியே நமகா என்று சொல்லி பிரார்த்திக்க வேண்டும். இந்த லக்ஷ்மி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமாகும். குபேர பகவானுக்கு உகந்த எண் 5 என்பதால் ஒரு தட்டில் நம் கையில் நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டிலிருந்து நம் இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் நாணயங்களிலிருந்து ஒளி எழும்பும். அப்போது அழகாபுரி அரசே போற்றி என்று துவங்கும் குபேரன் பகவானின் 108 போற்றிகளையும் சொல்லி முடிக்கும் முறை தட்டில் உள்ள நாணயங்களை நம்ம இரு கையால் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலே போடுவதுமாக இருக்க வேண்டும். அல்லது 108 மந்திரங்களும் சொல்லி முடிக்க வரை ஒவ்வொரு மந்திரத்துக்கு ஒவ்வொரு நாணயங்களால நம்ம அர்ச்சனை செய்யலாம். தீபாவளி அன்று செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தையும் நமக்கு அருளும் என்பது நம்பிக்கை. நாணயம் பூஜை செய்த பிறகு பால் மற்றும் சக்கரை கலந்த சிவப்பு அவல் நைவேத்தியம் செய்து தீபம் தூபம் காட்டிட்டு மனதார வேண்டிட்டு பூஜையை நம்ம நிறைவு செய்ய வேண்டும். இந்த வருடம் லக்ஷ்மி குபேர பூஜை அன்னைக்கு வருதுன்னா அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை. பூஜை செய்ய உகந்த நேரம் மாலை 5:30 மணிலிருந்து 8:30 மணி வரை நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம நிதிகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம். முருகா சரணம்.